டெல்லியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட உபர் கால் டாக்ஸி ஓட்டுநருக்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட இருக்கிறது. டெல்லி விரைவு நீதிமன்றத்தில் குற்றவாளிக்கான தண்டனை விவரங்கள் குறித்த வாதம் இன்று நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து குற்றவாளிக்கான தண்டனை இன்றே அறிவிக்கப்படும் என தெரிகிறது. குற்றவாளிக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருப்பதாக அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக டிரைவர் சிவ்குமார் யாதவின் வழக்கறிஞரும் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உபர் கால் டாக்ஸியில் பயணித்த பெண் ஒருவரை அதன் ஓட்டுநர் சிவ்குமார் யாதவ் பாலியல் வன்கொடுமை செய்தார். இந்த வழக்கை விசாரித்து வந்த கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேஜா ஓட்டுநர் சிவ்குமார் யாதவை குற்றவாளி என அறிவித்து கடந்த 20ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தார்.